தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் வந்திருக்குது. அதுவும் அமெரிக்காவுக்குமே பெரும் அச்சுறுத்தலாக இருந்திருக்குது. இன்னொரு பக்கம் துருக்கியை பத்தியான ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஆரம்பத்திலிருந்தே ஈரான் துருக்கியை நம்பினதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா துருக்கி எப்படிப்பட்ட பச்சோந்தின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். காசா விஷயத்திலுமே வெளிப்படையா அறிக்கை கொடுப்பாங்க, ஆனா மறைமுகமா இஸ்ரேலுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் இந்த துருக்கியுடைய வேலையாவே இருந்துச்சு. அதே வேலையை தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் விஷயத்திலுமே செய்யறாங்க. ஈரான அமெரிக்கா உளவு பாக்குறதுக்கான எல்லா ஒப்பதிலையும் என்ன பண்ணிருக்காங்க, துருக்கி கொடுத்திருக்காங்க. அதனால துருக்கியுடைய வான் பரப்பின் மூலமாக ஈரான அமெரிக்கா உளவு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்குது. அங்க பார்த்தா துருக்கியில இருந்து முக்கியமான ட்ரோன்கள், அதுக்கப்புறம் கண்காணிக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வச்சு அங்க ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க ஹார்மோஸ் ஜலசந்தியில என்ன நடக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை எல்லாம் துருக்கி மூலமாகவே இப்போது அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய, அதாவது துருக்கியுடைய பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள் மூலமாக, துருக்கி நாட்டுல இருக்கக்கூடிய சில ஊர்கள் மூலமாக என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, ஆட்களை இறக்கி வச்சிருக்காங்க. தரை வழிக்கு ஈரானுக்குள்ள அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக. முக்கியமா குர்திஸ்தானை என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, ஈரானோடு சண்டை அமெரிக்கா ஆரம்பிச்சதுக்கு பிறகு அங்கிருந்து அவங்க எல்லாருமே தரை வழியாக ஈரானுக்குள்ள சண்டை போடுறதுக்கான சில ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஈரானுக்குள்ள ஏற்கனவே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மக்களை குழப்பற மாதிரி போராளிகள் உள்ள பூந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த 2 மாசமாகவே ஈரான்ல ஒரே பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஏன் ஈரான்ல பிரச்சனை இருக்குன்னு பார்க்கும்போது, இஸ்ரேலுடைய உளவுப்படையும் அமெரிக்காவுடைய உளவுப்படையும் கூலிப்படைகளை வைத்து உள்ள அனுப்பிட்டாங்கன்னு தெரியுது. அதனாலதான் ஈரான்ல பிடிபட்ட நிறைய பேர் யாரா இருந்தாங்கன்னா, இஸ்ரேலுடைய மொசாட்டாகவும் இன்னும் அமெரிக்காவுடைய உளவாளிகளாவுமே இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இப்ப போர் வரி நிலைமை போயிருக்கு. இப்பவும் என்ன பண்றாங்கன்னா, குர்தீஸ வச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, ஈரானை டிஃபீட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. மொத்தத்துல தரை வழியாக போறதுக்கும் குர்தீஸ துருக்கியுடைய சப்போர்ட்டோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. வான்வெளியாக தகவலை திறத்திற்கும் துருக்கி மூலமாக தகவலை அமெரிக்கா பெற்றுக்கொள்றாங்க. இவங்க என்னைக்குமே இந்த மாதிரி துரோக வேலையை தான் செஞ்சிருக்காங்க. அது இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. ஒரு பக்கம் துருக்கியுடைய நிலவரம் இப்படி இருந்தா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு பார்த்தா, அமெரிக்காவுடைய ராணுவ தளபதிகளே இன்னைக்கு ட்ரம்ப்பை எச்சரிச்சிருக்காங்க. என்ன எச்சரிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நீங்க என்ன நினைச்சீங்க, ஈரானை அடிச்சுட்டா போர் வராதா, ஒரு தடவையில அவங்க சரணடைஞ்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா, அதே மாதிரி ஆட்சி மாற்றம் வரும், கோமேனியே இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா, மறுபடியும் ஷாவுடைய ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க தாக்குனா அவங்க திருப்பி தாக்குவாங்க. உங்களுக்கு ஆட்சி மாற்றம் எதிர்பார்த்தாலும் சரி, அங்க கோமேனியுடைய ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பழைய ஷாவுடைய ஆட்சி வராது. எல்லாவற்றுக்கும் மேல ஈரான் நம்மளுடைய ராணுவ தளங்களை தாக்குவாங்க. இந்த தடவை அவங்களுக்கு எல்லை மீறி போயிருச்சு. போன தடவையாவது நம்மள இடத்துல தாக்குதல் வந்தாலும் பேசாம இருந்தாங்க. ஆனா இந்த தடவை என்ன பண்ணுவாங்க, பதில் தாக்குதலை பக்கத்தால இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மூலமாக நடத்துவாங்க. அப்ப நம்மளுடைய ராணுவ தளத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வீரர்களை நம்ம இழக்க வேண்டியது வரும். இப்போ ஒரு 50,000 பேர் அங்க மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கானவங்களை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை நம்ம மூடி வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும் சேஃப்டிக்காக. அதுக்கு பிறகு மத்திய கிழக்குலயே நம்மளுடைய ராணுவ தளத்தை நிலைநாட்டுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ராணுவ தளபதிகளே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க அங்க போர் செய்யறது அப்படிங்கிறது நமக்கு சாதகமானது கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதே வேலைதான் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் நெதன்யாகு சொல்லிட்டு இருந்தாங்க, காசாவோடு தொடர்ச்சியா போர் செய்யாதீங்க, நம்மளால முடியாதுன்ட்டு. இப்ப பார்த்தா ஈரான் கூட மோதாதீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய தளபதிகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு போதுமான ஆதரவு பார்த்தா ராணுவத்தின் மூலமாக கிடைக்கலைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அது எல்லாத்துக்கு மேல அவங்க ராணுவமே கெஸ் பண்றாங்க, இந்த தாக்குதல் ஈரானை அடிபணிய வைக்காது, அவங்க கண்டிப்பா அணு ஆயுத உற்பத்தியை விட்டு தர மாட்டாங்க, யுரேனியம் உங்களிடத்துல ஒப்படைக்க மாட்டாங்க, ஆட்சி மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி தாக்காம சரணடைவாங்கன்னு நினைச்சிடாதீங்க, பதில் தாக்குதல் கொடூரமாக இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பா இழப்பு இருக்கிற மாதிரி நமக்கும் இழப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ராணுவ தளபதிகளே சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு பார்த்தா ட்ரம்ப்புக்கே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. ட்ரம்ப்புக்கே எப்படி தோணும்னா, அமெரிக்கான நம்பர் 1, அதை மிரட்டுறதுக்கு யாரு இருக்கான்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா ஈரானும், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா காசாவும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய வரலாறே இப்ப தலைகீழா மாறுதுன்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல். இங்க சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்திருக்கும். அதனால அதை பொருட்படுத்திக்க வேண்டாம். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.